ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தவா ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக மசாலா பரட்டி செய்ய போகிறேன். இது ரொம்பவே நல்லா சூப்பராக அந்த மசாலாலாம் வந்து ஃபிஷ்ஷில் நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் மசாலாவுக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 பீஸ் லெமனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ்லேயே இருக்கிற தண்ணியிலையே நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்லேயும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சீலா மீன் எடுத்திருக்கேன், நெய் மீன் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிஷ் மசாலாவை தடவிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவுமே கோட் ஆகி நம்மளோட ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் லைட்டாக வச்சிட்டோன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி இருக்கும். இப்போ 1 ஹவர் கழித்து நான் கடாயில் வந்து ஒரு தவா எடுத்துக்கிறேன். அந்த தவாவில் தேங்காய் எண்ணெய், இந்த ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஃபிஷ் பொரிக்கும்போது தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லை கடலெண்ணெய், மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் பொரிங்க. அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாலலாம் வந்து கோகோனட் ஆயிலில் தான் வந்து ஃபிஷ்லாம் பொரிப்பாங்க, பொரியல் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ 2 சைடு வெந்ததும் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள். சூப்பரான ஒரு தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாதத்துக்கு விரதம் சாப்பிட்லாம், இல்லை மீன் குழம்புக்கு சைடாக இதை வச்சு சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷில் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி ஜூஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.